பிரைஸ்தலால் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? மீகா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 7. யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி கூறியிருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு நம் ஒவ்வொருடம் பல கேள்விகளை கேட்கிறார். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி கூறியிருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவ்வளவுதானா? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோன்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு யாருக்கு நன்மை செய்யாதோன்னு கேட்கிறார்? செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு. அமர்வான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் செம்மையாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் என்றால் அவருடைய வார்த்தைகள், அவர் நமக்கு தந்த ஒவ்வொரு வார்த்தைகளும், நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயம் அதன்படியே அதன் வேலை. என் வார்த்தை ஒரு நாளும் பெருமையாய் திரும்பாது என்று சொல்றார். அது அதனுடைய வேலையை கரெக்டாக செய்யும். 100% கரெக்டாக செய்யும். கர்த்தர் செம்மையாய் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் கர்த்தருடைய வார்த்தைகள் 100% நமக்கு நன்மை செய்யும். நம்பி நம்ம ஒப்பு கொடுத்து அவர் வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிறீங்களே அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, அப்பா நாளை கூட எங்களுக்கு இவாய் தந்தீங்களேப்பா. நன்றி அப்பா. காலை முதல் இம்மட்டுமா உடைய தயவுள்ள கரம் கிருபை எங்கள் ஒவ்வொருடும் கூட இருந்தபடியா நன்றி அப்பா. இப்பொழுது அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து நீங்க கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. நீ பேசினதற்காக நன்றியப்பா. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ என்று கேட்க. ஆமாப்பா, ஹல்லேலூயா. எங்கள் செம்மையான வாழ்க்கை இல்லாததுனாலே உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு நன்மையை உண்டாக்கவில்லையா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கர்த்தரே எங்களை மன்னிப்பீராக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நன்மை செய்கிறபடியாக 100% நம்புகிறோம் ஐயா. 100% நம்புகிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கர்த்தரை தெரியும். இந்த ரோக்கிலே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.